வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது சான்றோர் வாக்கு. ஒரு அழகான மலையின் மீது பல சிறப்புகளோடு குமரக்கடவுள் காட்சி தரும் ஒரு அற்புதமான ஆலயம்தான் தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவில். இது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ளது. தமிழ் கடவுளான முருகக்கடவுள் தன் 6வது படைவீடான பழமுதிர் சோலையில் மலைவளம் கண்ட பிறகு தாண்டிக்குடி என்ற இந்த பகுதிக்கு வந்தார். முருகன் இங்கிருக்கும் போதுதான் அகஸ்தியரின் சீடரான இடும்பன் கைலாயத்திலிருந்து சிவகிரி சக்திகிரி என்ற 2 மலைகளை சுமந்து கொண்டு பழனி வந்து சேர்ந்தார். இதை அறிந்த முருகப்பெருமான் அந்த 2 மலைகளில் ஒன்று தனக்கு இருப்பிடமாகிக் கொள்ள உரியது என கருதி தாண்டி குதித்தார். இதன் காரணமாகவே இந்த இடம் தாண்டிக்குதி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி தாண்டிக்குடி ஆனது. பன்றிமலை சுவாமிகளின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானை இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ததாக சொல்லப்படுகிறது. கோவில் கட்டுவதற்கான பொருட்களை வழங்க சம்பந்தப்பட்ட நபர்களின் கனவில் தோன்றி கொடுக்க கூறினார் முருகப்பெருமான். தற்போது கோவிலில் உள்ள மூலவர் சிலை கூட ஸ்தபதி ஒருவரின் கனவில் முருகனே சென்று கூறி அதன் மூலம் நிறுவ பெற்றதுதான். திருப்பணி வேலைகள் முருகப்பெருமானின் மேற்பார்வையிலேயே முடிந்தது என்ற தகவலும் இங்கே கூறப்படுகிறது. இங்கு மூலவரான முருகன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பழனி முருகன் கோவிலில் உள்ள மூலவரின் அமைப்பே இக்கோவிலிலும் உள்ளது. பழனிமலை முருகன் சிலையில் இருக்கும் அத்தனை அம்சங்களும் அப்படியே இந்த சிலையில் இருப்பதால் இத்தல முருகனையும் பழனி முருகன் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர். ஆலய அமைப்பு கொடைக்கானல் செல்லும் பாதையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மலை கிராமமான தாண்டிக்குடி. இந்த மலை கிராமத்தின் மலையின் உச்சியில் உள்ளது தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயம். தாண்டிக்குடி கிராமத்தில் இருந்து கோவிலை சென்றடைய 3 கிலோமீட்டர் அழகான மலைப்பாதையில் பயணம் செய்தால் பாலமுருகன் ஆலயத்தை அடைந்து விடலாம். மலையின் உச்சியில் இப்படி ஒரு அற்புதமான ஆலயமா என பிரமித்து மெய் சிலிர்த்து போகும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயம். தாண்டிக்குடி செல்லும் வழிநெடுகிலும் ஒரு தெய்வீகத்தன்மை காணப்படுகிறது. நம்மையும் அறியாமல் அந்த தெய்வீகத்தன்மை அந்த முருகன் கோவிலுக்கு நம்மையும் அழைத்து செல்லும். ஆலயத்தின் உள்ளே நுழையும் முன்பாக உள்ள அலங்கார வளைவில் ஆண்டிக்கோலத்தில் முருகப்பெருமானின் உருவம் வடிக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றிலும் மரங்களும் புல்வெளிகளும் சூழ்ந்து நம் கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. முதலில் நமக்கு தரிசனம் தருவது விநாயக பெருமான். அவரை தரிசனம் செய்துவிட்டு நேராக சென்றால் அழகிய கொடிமரம் பலிபீடம் உள்ளது. அடுத்ததாக மகா மண்டபத்திற்குள் பிரம்மாண்டமான மயில் வாகனம் கருவறையில் இருக்கும் முருகப்பெருமானை நோக்கி உள்ளது. அர்த்த மண்டபத்தில் சந்நிதிகள் எதுவும் கிடையாது. அதற்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. மகா மண்டபத்தில் இருந்துதான் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய முடியும். கருவறையில் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் கையில் வேலோடு அற்புதமாக காட்சி தருகிறார். சண்முக கடவுளை மனதார வணங்கிவிட்டு கோவிலை சுற்றி வந்தால் இடும்பன், பைரவர், நாகராஜர், நவகிரக சந்நிதிகள் தனித்தனியாக அமைந்துள்ளன. இக்கோவிலில் மாதந்தோறும் வரும் கிருத்திகை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. உற்சவர் சிலையை தேரில் வைத்து கோவிலை சுற்றி வந்து சிறப்பு பூஜை செய்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த கோவில் இருக்கும் குன்றின் மேலே நின்று கீழே அடிவாரத்தில் இருக்கும் தாண்டிக்குடி கிராமத்தை பார்த்தால் முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் வடிவத்தில் இருப்பது போன்ற மெய்சிலிர்ப்பை உண்டாக்குகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள பாலமுருகனிடம் மனமுருகி வேண்டி அது நடந்துவிட்டால் கோவிலுக்கு திருப்பணி செய்ய உதவுவதை பக்தர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். காலையில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யப்படும். பிற்பகலில் பலவிதமான காவடிகள் கோவிலின் அடிவாரத்தில் உள்ள தாண்டிக்குடி கிராமத்திற்கு சென்று வரும். திருமண தடை உள்ளவர்கள் இங்கிருக்கும் காலபைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் 27 மிளகை ஒரு அகல் விளக்கில் வைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 11 வாரங்கள் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தை கட்டிய பன்றிமலை சுவாமிகளுக்கு இந்த ஆலய வளாகத்துக்குள்ளேயே தனியாக ஒரு ஆலயம் உள்ளது. இங்கும் தினமும் பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்கிறார்கள். மலை உச்சியில் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த அற்புத ஆலயத்தை அடைவது மிகவும் கடினம் என்பதால் அங்கு செல்ல முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் நமக்கு மிகவும் அவசியம்.
அதனால்தான் மலையடிவாரத்தில் உள்ள தாண்டிக்குடி கிராமத்தில் உள்ள மக்கள் மேலே வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஆலயத்தில் ஒரு மணி கட்டப்பட்டுள்ளது. இறைவனுக்கு பூஜை செய்யப்படும் போது ஒலிக்கப்படும் இந்த மணி அடிவாரம் வரையிலும் நன்றாக கேட்கும். அப்போது கிராம மக்கள் அங்கிருந்தபடியே முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கோவிலின் அருகில் வலதுபுறம் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படும் மலைப்பாறை ஒன்று உள்ளது. பழனி திருத்தலத்தை நோக்கி இருக்கும் அந்த பாறையில் கால் தடம் ஒன்று காணப்படுகிறது. அது முருகப்பெருமானின் கால் தடம் என்கிறார்கள். இங்கிருந்து தான் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பழனி மலைக்கு முருகப்பெருமான் தாண்டி சென்றதாகவும் அதில் ஏற்பட்ட கால் தடம்தான் இது என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் இந்த பாறையில் ஒரு வேலின் தோற்றம், மயிலின் தோற்றம், அருமனின் தோற்றம், பாம்பின் தோற்றம் ஆகியவை காணப்படுகின்றன. அதைவிட சிறப்பு, இங்குள்ள பாறையின் மீது எந்நாளும் வற்றாத சுனை ஒன்று இருக்கிறது. சுனையில் ஒரு வேல் நடப்பட்டுள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த சுனை நீரை எடுத்துச் சென்று சுவாமியின் திருவடியில் வைத்து பூஜிக்க வேண்டும். பின்னர் ஆலயத்தில் தரப்படும் விபூதி மற்றும் சந்தனத்தை அந்த நீரில் கலந்து அருந்தினால் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் அனைவரும் ஒரு முறை தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயம் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.